இங்க ஒரு நேர்மையான கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காரு. அவரோட பையனும் படிக்காம ஊர் சுத்திட்டு இருக்கான். பிசினஸ் பண்றதா சொல்லி பணத்தை வாங்கிட்டு போய் அதை பெட்டிங்ல வச்சு தோத்து போயிடுறான். அடுத்ததா இவனோட அப்பா பெட்ரோல் பம்ப்ல போய் இவனை வேலைக்கு சேர்த்து விடுறாரு. பம்ப்ல இருக்கிற மீட்டரை டேம்பர் பண்ணி அதுல காசு சம்பாதிக்கிறான். ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் வர ஆபீசர் கிட்ட மாட்டிக்கிறான். அப்போ பம்ப்ல இருக்கிற பணத்தை லஞ்சமா கொடுத்து அவங்கள சமாளிக்கிறான். பம்ப்ல எடுத்த பணத்தை திருப்பி வைக்கிறதுக்காக ஒருத்தர் கிட்ட கடன் கேட்டு போகிறான். அவனுக்கு இவனோட அப்பாவோட கையெழுத்து தேவைப்படுது. இவன் காசை வாங்கிட்டு இவங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கி தரேன்னு சொல்லி இவனே கையெழுத்து போட்டு கொடுத்துடுறான். இந்த விஷயம் தெரிஞ்ச இவனோட அப்பா இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுறாரு. இப்போ ஜெயில இருந்து திரும்பி வந்தவன் அப்பா செத்தா அந்த வேலை புள்ளைக்கு கிடைக்கும் தெரிஞ்சுக்கிறான். அதனால தன்னோட அப்பாவையே கொல்றதுக்காக பிளான் பண்றான். அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அவங்க அப்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உயிரை காப்பாத்தி பத்திரமா பாத்துக்கிறான். ஏன்னா ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்து போனா இன்சூரன்ஸ் பணம் வராதுன்னு தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான். அவர் பைக்ல போறப்ப ஆக்சிடென்ட் பண்றதுக்காக ஒரு லாரியை செட் பண்றான். இவன் நினைச்ச மாதிரியே அவங்க அப்பாவும் இப்ப கிளம்பி போகிறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அவர் எழுதி வச்ச லெட்டர் படிக்கிறான். அந்த லெட்டர் படிச்சதுதான் இவனுக்கு தெரியுது இவங்க அப்பாவை இவன் கொலை பண்ணது அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் அவர் வெளியில போயிருக்காரு அப்படின்னு. இதை தெரிஞ்ச இவன் அந்த லாரி டிரைவருக்கு கால் பண்றான். ஆனா அந்த லாரி டிரைவரோ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறான். கொஞ்ச நேரத்துல இவனுக்கு உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போன் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா இவன் போறதுக்கு முன்னாடியே இவனோட அப்பா இறந்து போயிடுறாரு. அப்போ அவங்க நிக்கிற லாரி டிரைவரை பாக்குறான். அவர் நான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. வீட்டை விட்டு கிளம்பி போன இவனோட அப்பா அந்த லாரி டிரைவரை பார்த்துட்டு நீங்க யாரும் கொலைக்காரனா ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே லாரியில விழுந்து இறந்து போயிருப்பாரு. இவன் நினைச்ச மாதிரி இவங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சும் இவனால நிம்மதியா இருக்க முடியல. அந்த குற்ற உணர்ச்சியோடய வாழ்ந்துகிட்டு இருக்கான்.